கேபி சார் படங்களில் சொல்லத்தான் நினைக்கிறேன் வந்து உண்மையிலேயே அவருடைய படைப்புகளில் அற்புதமான படைப்பு. இன்றைக்கி படம் பார்த்தீங்கன்னா கூட அது பாலச்சந்தருக்கு வயது 14ன்னு குமுதத்தில் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இளமை துள்ளக்கூடிய செய்திகள் சொல்கிற படம், அற்புதமான படம் அது. அதில் ஒரு அந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 3 பெண்களும் மாற்றி மாற்றி இவனை லவ் பண்ணுறாங்க. இது யார் கிடைப்பான்னு புரியாமையே அந்த டேக்கிங்லேயே வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார். படம் முடியும் போது 3 கேளுமே கிடைக்காம போகும்போது சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனதுன்னு நீங்களே அது ஒரு விருத்த மாதிரி பாடியிருப்பீங்க. அந்த சவுண்டை கேட்டு தான் நான் எமோஷனலாக நான் அதை அந்த பண்ணியிருந்தேன். அந்த கம்போசிங்கில் நான் சொல்கிறது எக்ஸ்பிரஷன் வராதோன்னு சரி அவருக்கு ஒரு சந்தேகம். சரி அதை நான் பாடும்போது அந்த பெயினபிள்லாம் இருக்குல்ல, சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன். நீங்க பாடினா பெட்டர், இல்லைன்னா அந்த பாட்டை வேணாம் அப்படின்ட்டார். சரி அது ட்ரை இல்லை வேண்டாம், அந்த ட்ரை பண்ண வேண்டாம், இது இப்படியே நீங்க பாடுங்க, இதுக்கு லிப்புமெண்ட்லாம் பண்ணிடுவேன், அப்போவாது பாடுங்க அப்படின்னு. உங்களுக்கு எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது படத்துலேயே கிட்டல. ஆமா ஒரே டேக்ல அந்த பாட்டு பாடிட்டீங்களா? அதான் என்ன பண்ணேன், இந்த பாட்டு நான் இப்படி பாடியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து என் கூட பாடுறது ஜானகி அம்மா. அந்த அம்மா வந்து கொஞ்சம் சில பேருக்கு சில கற்பனை ஜாஸ்தி வரும். ஆமாம், நான் சொல்லி கொடுத்தத விட நல்லா வந்தேன்னா அடை பேசாமல் இருப்பேன். ஓஹோ போட்டுன்னு விட்டுருவேன், இல்லைன்னா போய் சண்டை போடுவேன். இது என் கூட பாடுறேன்னு சொல்ல உடனே அதுக்கு ஒரு போட்டி வந்து அது நல்லா பாடிடுச்சு. நான் பேசாமல் கண்டு ஒதுங்கி இருந்தேன், அதை அனுப்பிச்சிட்டேன். அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி பாடினேன். அப்படி போட்டோ போட்டியெல்லாம் ஒரு சில பாடல்களுக்கு அதுதான் ஆர்டிஸ்ட்.